மாணவர்களுக்கு அரசு இலவசமாக வழங்கும் மிதிவண்டியை மாணவர்கள் பயன்படுத்தும் வகையில் உறுதித்தன்மையுடன் இல்லை என்னும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டது. இந்த திட்டம் செயல்படுத்துவதன் நோக்கமே மாணவ மாணவிகள் பள்ளிக்கு குறித்த நேரத்தில் வருவதற்குதான். ஆனால் இந்த விலையில்லா மிதிவண்டி தரமற்ற முறையில் வழங்கப்படுவதால் மாணவர்கள் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மிதிவண்டிகள் வழங்கப்பட்டவுடன் பழைய பொருட்கள் விற்கப்படும் இடைக்கடைகளுக்கு 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்கப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர் சிவசுப்பிரமணியன். நீலகிரி மாவட்டத்தில் இந்த பள்ளி குழந்தைங்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பயன்படாத ஒரு திட்டம். நீலகிரி மலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா ரொம்ப மேடான பகுதி. இங்க 4 சக்கர வாகனங்கள்ல போறவங்களுக்கே விபத்துகளை ஏற்படுத்துது. எந்த பள்ளி குழந்தைகளும் அதை பயன்படுத்துறது கிடையாது. எந்த மாணவர்களும் பயன்படுத்துறது கிடையாது. பழைய இரும்பு கடைகளுக்கு கொடுக்குறாங்க. சிலர் பேருந்துகளில் சமவெளி பகுதிகளுக்கு ஒரு குறைந்த விலைக்கு வித்துடுறாங்க. அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பதிலாக தமிழக அரசு இந்த நீலகிரி மாவட்டம் இந்த பள்ளி குழந்தைகளுக்கு இந்த சைக்கிள் கொடுக்கும் திட்டத்துக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்போ இல்லை அதுக்கான மாற்று ஏற்பாடோ இல்லை அதுக்கு வேற ஏதோ ஒரு திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அரசு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் மூலம் பெறப்படும் சைக்கிள்கள் கொடுத்த அடுத்த நாளே பழுதாவதாக வேதனை தெரிவித்துள்ளார் சமூக ஆர்வலர் ரிஜோரியா. தமிழக அரசு மூலமா நீலகிரி மாவட்டத்தில் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு சைக்கிள் இலவசமாக கொடுக்குறாங்க. கொடுத்த அடுத்த நாளே அது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிடுது. இல்லை வித்துடுறாங்க, இல்லை வீட்டை கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. இந்த சைக்கிள்னால ஒரு யூஸும் இல்லை. அதனால யோசித்து செய்ய வேண்டியது அரசாங்கத்துக்கு மக்கள் கோரிக்கையாக வைக்கிறாங்க. விலையில்லா மிதிவண்டி வழங்குவது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இன்னும் அரசு இதில் கவனம் செலுத்தி 100% மாணவர்களிடம் இந்த திட்டம் சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்கிறார் சமூக ஆர்வலர் பிரபாகரன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைக்கிள் கொடுத்தது ஒரு வகையில வரவேற்கத்தக்கதா இருந்தாலும் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 months ஆல்டர்னேட்டிவா கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். இதுக்காக என்ன பண்ணலாம்னாக்கா ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு நல்ல ஒரு கமூட்டு பின்ன ரெயின் கோட் கொடுக்கலாம். அதாவது மழையில் நனையாத மாதிரி இருக்கிறதுக்கு ரெயின் கோட்டோ இல்லை கமூட்டோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேண்டிய அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக பண்ணலாம். சைக்கிள் வாங்கிட்டு அதுவும் பசங்க நம்ம ரோட்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு மாற்றி பண்ணால் நல்லா இருக்கும். அரசு வழங்கும் மிதிவண்டிகள் நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் பயன்படுத்தும் போது விரைவில் பழுதடைந்து விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் உறுதித்தன்மை வாய்ந்த தரமான சைக்கிள்களை அரசு மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஸ்காட்டுடன் சத்தியம் செய்தி குழு.